அனைத்து அடியார்களுக்கும் என் அன்பான மரியாதைக்குரிய வணக்கம். அனைத்து ஓம்காரர்களுக்கும் என் அன்பான வணக்கம். என்ன சொல்லுகிறேன் என்று கவனமாக கேளுங்கள். நான் சொன்னேன், அடியார்கள் ஓம்காரங்கள். நீங்கள் அனைவரும் ஓம்கார ரூபம்தான், சக்தி சுரூபம்தான். உங்களை நான் வணங்குகிறேன். ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கின்றதும் அந்த ஆதிசக்தி தான். ஆதிசக்தி அந்த ஓங்காரத்தின் ரூபம்தான் நீங்கள் அனைவரும். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கிறது யார்? சுவாசத்தை இயக்கிறது யார்? ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம், ஜீரணம், கண் பார்வை, இதெல்லாம் இயக்கிறது யார்? ஆதிசக்தி தான். உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இருக்குது அந்த ஆதிசக்தி. அதுதான் இயக்குது. அந்த ஒவ்வொரு செல்லையும் கோடிக்கணக்கான ஒவ்வொரு செல்லையும் அந்த மனசாட்சி உண்டு, ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமிங். ஆதிசக்தியை உள்வாங்குது வெவ்வேறு சோர்ஸ்லேருந்து, வெவ்வேறு ரூபத்தில். அன்னமும் ஆதிசக்தியின் ரூபம்தான், அன்னையும் ஆதிசக்தியின் ரூபம்தான். அன்னை கொடுத்த அன்பும் தந்தை கொடுத்த அன்பும் ஆதிசக்தியின் சக்தி தான். மானித ஜன்மமே ஆதிசக்தியின் ஒரு அரிதான ஒரு ரூபம், அருமையான ரூபம். ஆதிசக்தியின் அற்புதமான ரூபம்தான் மனித ரூபம். தேவதேவிகள் நாம் அனைவரும். இதை நாம் உணர வேண்டும். தேவதேவிகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? கொடுத்து வாழ வேண்டும். கொடுப்பது தான் தேவதேவிகளோட குணம். தூய்மை நிலை, தூய்மையான நிலை, தெளிவான பார்வை, ஞான கண்ணு திறந்திருக்கும் தேவதேவிகளுக்கு. அதுபோக தெளிவு, பரவச நிலை, பேரின்பத்தில் இருப்பது தான் தேவதேவிகள். இப்பொழுது இருக்கிற நீங்கள் சகோதரர்கள் எல்லாம் பேரின்ப நிலையெல்லாம் இருக்கிறீங்க, பேராசையில் இருக்கிறீங்க, அழுக்கு நிரம்பி பேராசையில் இருக்கிறீங்க சகோதரர்களே, தோழர்களே. அதெல்லாம் விட்டுட்டு தூய்மையை முதல் நீங்கள் அடையணும். தூய்மை இருந்தது, தூய்மையான ஆன்மாக்களாக வந்தோம் இங்கே. கொஞ்சம் அந்த சாத்தான் வந்து உங்களுக்குள்ள அந்த அழுக்கு போட்டுட்டான். அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு வைரஸ் போட்டால் எப்படி என்ன ஆகும்? அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகாது, வேலை செய்யாது. அந்த மாதிரி தான் ஹார்ட்வேரும் கெட்டுடும், சாஃப்ட்வேரும் கெட்டுடும். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர், அப்புறமா ஹார்ட்வேர், இல்லை ரெண்டும் கெட்டுடும். அதே மாதிரி தான் அந்த மாயை என்ற அழுக்கை, வைரஸை உங்களில் போட்டிருக்கிறான் அந்த சாத்தான். அது யாருன்னு நான் ஏற்கனவே வேறு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வைரஸ் தான் உங்களை இயக்குது. இப்போ அந்த ஆதிசக்தியை இயக்கல, உங்களை ஆதிசக்தி இயக்குது. அதில் தான் சுவாசம், மூச்சு, காற்று, என்னப்பா கண் பார்வை, ஜீரண சக்தி, சிந்தனை சக்தி, அதெல்லாம் ஓரளவுக்கு தான் ஒர்க் ஆகுது. இன்னும் ஒரு 3%, 5% தான் ஆதிசக்தி உங்களுக்குள்ளே வேலை செய்யுது. மீதி எல்லாம் அந்த சாத்தான் போட்ட வைரஸ் தான் வேலை செஞ்சுக்குது. மாய கண்ணாடியை போட்டு தத்தளிக்கிறீங்க. கடவுள் என்றால் என்ன? கடவுள் பேர் என்ன? முதலில் அந்த தெளிவு இருக்கணும். ஆதி என்றால் முதல், சக்தி என்றால் சக்தி. அந்த முதல் சக்தி அதுலேயே இருக்குது. முதல் சக்தி தான் நம்மளை படைச்சது. அது முதல் சக்தியாக தான் இருந்தது, ரூபம் இல்லை. இப்பொழுதும் அது படைக்கிற சக்தி தான், எப்பொழுதும் படைக்கிற சக்தி தான். அதுதான் பராசக்தி, பரம்பொருள். இந்த பரமாத்மா, ஆத்மா அதெல்லாம் கிடையாது. பரம்பொருள், அது பராசக்தி, படைக்கிற சக்தி, ஆதிசக்தி. இதுதான் கடவுளின் பேர். எங்கே இருக்கின்றது அந்த பரம்பொருள்? எங்கெங்கும் இருக்குது, எங்கே இல்லை. அது இருக்கிறதுனால தான் ஒரு விதை வந்து மரமாக வளருது. அதுக்குள்ள விதைக்குள்ளே சக்தி இருக்குதா இல்லையா? விந்துக்குள்ளே சக்தி இருக்குதா இல்லையா? ஆமாம், எங்கெங்கும் சக்தி இருக்குது. சக்தி இல்லாத இடமே கிடையாது. ஆமாம், இந்த அகிலத்தில் எங்கெங்கும், அகிலத்தில் இருக்கிற எத்தனை அணுக்களிலையும் அந்த சக்தி இருக்குது. ஆன்மாவில் இல்லையா? அணுக்களிலே சக்தி உண்டு. ஆன்மாவில் இல்லையா? ஆன்மா ஆதிசக்தியின் அதி உன்னதமான ரூபம்தான் ஆன்மா. ஆணும் அதுதான், பெண்ணும் அதுதான், அணுவும் அதுதான், அனைத்துமே அதுதான். ஆதிசக்தி கடவுளின் பேர். ஆத்மா பரமாத்மா இல்லை. கடவுள் கணங்கள் நாம், கடவுள் குழந்தைகள் நாம். நம்மளை பெற்று எடுத்தது அந்த ஆதிசக்தி. நம்மளை படைச்சது, தன்னைத்தானேயே உன்னதமான அரிதான மானித ரூபத்தில் படைச்சது ஆதிசக்தி மட்டுமே தான். அதுதான் கடவுளின் பேர். ஆதிசக்தி தான் சிவனையும் பார்வதியும் படைச்சது, முருகனையும் கணபதியும் படைச்சது, அனைத்து சகோதரர்களையும் படைச்சது. அனைத்துமே ஆதிசக்தி தான். இதுதான் கடவுள் பேர். என்ன இப்போ முக்கியமான செய்தி? ஆதிசக்தி, அன்னை ஆதிசக்தி, அந்த பராசக்தியின் பிள்ளையான நான்
நாம் அனைவரும் அதுதான். நான் உணர்ந்துட்டேன், நீங்கள் இன்னும் உணரவில்லை. நான் பராசக்தியின் பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பணிவோடு, புன்னகையோடு, புத்துணர்ச்சியோடு, பேரன்பு நிலையில், பரவச நிலையில் தான் இருக்க வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன் என்னை தூய்மையாக வைத்துக்கொண்டு. இங்கே வந்து மண்ணும் உணவும் காற்றும் நீரும் அனைத்துமே அழுக்காகிவிட்டது. இந்த நிலையிலும் நான் முயற்சி செய்கிறேன் பராசக்தி பிள்ளையாக தூய்மையாக இருக்க. நீங்களும் அதை தான் செய்ய வேண்டும். தூய்மைதான், சுத்தம்தான் சோறு போடும், செல்வமும் கொடுக்கும், அனைத்துமே கொடுக்குறது சுத்தமான நிலை தான். சரி, நேற்று அந்த அன்னை ஆதிசக்தி எனக்கு ஒரு ஆதேசத்தை கொடுத்தது. ஆதேசம் என்றால் டிவைன் கமாண்ட், டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஆதேசத்தை தான் நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். என்னவென்றால், இந்த வரும் பொங்கலுக்குள்ள இந்த உலகத்தோட தோற்றத்தையே மாற்றிடலாம், தோட்டமாக மாற்றிடலாம். பச்சை நிறம் எங்கெங்கும் பசுமையாக மாற்றிவிடலாம். நாம் முடிவெடுத்தால் கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டும். அதற்கு தான் அந்த ஆதேசத்தை அந்த பராசக்தி பரம்பொருள் ஆதிசக்தி எனக்கு கொடுத்தது நேற்று. எப்படி சிந்தனை மார்க்கமாக ஒரு சிந்தனையாக விதைச்சது, ஒரு சங்கல்பமாக, சிந்தனை கிடையாது, ஒரு சங்கல்பமாக எனக்குள்ளே விதைச்சது ஆதிசக்தி. ஆதிசக்தினா புலி மேலேயோ சிங்கம் மேலேயோ 8 கை வச்சுன்னு எல்லாம் வச்சுன்னு வரல. ஆதிசக்தி எங்கெங்கும் இருக்குது. அதுக்கு சிந்தனை சங்கல்பத்தை என் மனசுக்குள்ளே, இந்த ஹார்ட்வேர், இந்த கோவில் உடம்புக்குள்ளே விதைக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். அதுக்கு சாதாரணமாக விதைச்சிச்சு. அந்த ஆதேசத்தை நான் இப்போ உங்களுக்கு உபதேசிக்கிறேன். குருவான நான் உபதேசிக்கிறேன் உங்களுக்கு. என்னவென்றால், இந்த வரும் பொங்கலுக்குள்ளே இந்த உலகத்தை ஒரு தோட்டமாக மாற்றிடலாம். என்ன ஆதேசம்னா, ஒவ்வொரு பள்ளி மாணவனும் ஒவ்வொரு கல்லூரி மாணவனும் அனைவரும் பணிக்கு செல்லுகிற அனைத்து தொழிலாளிகளும் முதலாளிகளும் முதலமைச்சரும் சரி, பிரதமரும் சரி, அனைவருமே சரி, பிரதமர் விடுங்க, ஏன்னா அவர் வயதானவர், அவர் இயற்கை கடமையை செஞ்சுட்டார். 60 வயசு வேலை இருக்கிறவங்க வேண்டாம், மூத்தவங்க வேண்டாம், அவங்களால முடியாது, அவங்கள நம்ம தான் கவனிக்கணும். இளைஞருங்க எல்லாமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த சேவையை செய்யணும். என்ன சேவை? பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவருமே காலையில் 3 மணிக்கு எந்திரிக்க வேண்டும். 3 மணிக்கு எந்திரிச்சு பெண்மணிகள் பொதுவாக முதலில் ஒரு கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஒரு 4:30-5 மணிக்குள்ளெல்லாம் காலை உணவை தயாரிக்க வேண்டும் பெண்கள். ஆண் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சிறுவர்கள் அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, தாய் தந்தை சமைச்ச அந்த உணவை அவங்க கட்டின்னு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் பொறுட்டு அரை மணி நேரம் நடக்க வேண்டியனா, அரை மணி நேரம் டைம், 6லேருந்து 7 வரைக்கும் அங்கங்கே விதைக்கணும். செடி மரம் கொடி இதை விதைக்கணும். இந்த சேவையை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்து தான் ஆக வேண்டும் அனைவரும். இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால், அதுவும் முக்கியமாக எங்கே பசுமை இருக்கின்றதோ அவர்கள் அதிகமாக விதைகளை விதைத்து அது ஒரு செடியாக வர வரைக்கும் அதை பாதுகாத்து தண்ணி ஊற்றி அந்த சாப்லிங்ஸ் சின்ன சின்ன செடிகளை பேக் பண்ணி சரியாக அதுக்கெல்லாம் ட்ரக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வேறு எங்கே செடிகள் தேவைப்படுகிறதோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும். அந்த செடிகளை வாங்கி இங்கே இருக்கிற மாணவர்கள், தொழிலாளிகள், முதலாளிகள் எல்லாருமே 60 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே யாராருக்கெல்லாம் நடக்க முடியுமோ அவங்க மட்டுமே, கொஞ்சம் ஆரோக்கியமாக யார் இருக்கிறாங்க நடக்க முடியுமோ, சமாதான நிலையில் கொஞ்சம் சாதாரணமான ஆரோக்கியம் வச்சுருக்கவங்க யார் இருக்காங்க அவங்கெல்லாம் 6 மணிலேருந்து 7-7:30 மணி வரைக்கும். சில பேரால் 1.5 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நிலத்தை தோண்டி அதை விதைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே தயாரித்த ஒரு சாப்லிங், அதாவது ஒரு சின்ன செடியை பசுமையான இருக்கிற நகரத்துலேயோ இல்லை கிராமத்தையோ தயாரிச்சிருக்காங்க இல்லையா, விதையை போட்டு வளர்த்துருக்காங்க இல்லையா, அதை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இங்கே வெறும் என்னப்பா புறம்போக்கு நிலம் இருக்கிற இடங்கள், அப்புறமா வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு, ஏன்னாப்பா உதாரணத்துக்கு மும்பை, டெல்லி, சென்னை அந்த மாதிரி இடத்துக்கு இந்த சாப்லிங்ஸை பசுமை இருக்கிற இடங்கள், அப்புறமா
இந்த மாதிரி ஊட்டி அந்த மாதிரி இடத்துலேருந்து கிருஷ்ணகிரி எங்கெங்கெல்லாம் வந்து செடி கொடியெல்லாம் மரங்கள்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து அந்த சாப்ளிங்ஸை அனுப்ப வேண்டும். எங்கே தேவையோ அங்கேயும் நடணும், வேறவங்களுக்கும் அனுப்பி கொடுக்கணும். இது ஒரு சமூக சேவையாக செய்யணும். சேவை இல்லை, பொறுப்பு. இது ஆதிசக்தி கொடுத்த ஆதேசம் எனக்கு உங்களுக்கு உபதேசிக்கிறேன். நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதை செய்ய வேண்டும். அனைவரும் 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே செய்யணும். அப்போ என்ன ஆகும்? பொங்கலுக்குள்ள பராசக்தி பொங்கல். ஆமாம், பராசக்தி பொங்கல் தான். பராசக்தி பசுமை பொங்கல். இந்த வரும் பொங்கல் பராசக்தி பசுமை பொங்கல். இதுதான் பராசக்தி பசுமை பொங்கல் ப்ராஜெக்ட். 4 பீஸ் வச்சுங்க வேணுமா தான், லைக் பீ பாட்ஸ். சரியா? பட்டாணி கொட்டை மாதிரி 4, யூ டேக் இட் 4 பீஸ். பராசக்தி பசுமை பொங்கல் ப்ராஜெக்ட் இதுதான் நடத்தணும். 6 மாதத்துக்குள்ளே இந்த உலகத்தோட நிலைமையே மாற்றிடலாம். இது நம்ம கடமை. இது ஒன்றும் சேவையெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி அழுக்கு பண்ணணும்? கழிவு பதார்த்தங்களை ஏன்னாப்பா தொழிற்சாலையிலேருந்து கழிவு பதார்த்தங்களை என்னென்னவோ ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, ஷாம்பு தயாரிக்கிறது, அது இது, துணியிலேருந்து வர டைங்க, என்னென்ன கழிவு பதார்த்தம்லாம் ஏன்னாப்பா குளங்களில், அப்புறமா ஏரியில், அங்கங்கே மண் மேலெல்லாம் விட்டுருக்கோம்ல. என்னென்ன போட்டிருக்கோம், பிளாஸ்டிக்கு அதெல்லாம் போட்டிருக்கோம். இது பராசக்தி கொடுத்த நம்மளுக்கு பொருள். இந்த பூமி தாய் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. அதெல்லாம் அலட்சியப்படுத்தி பண்ணிட்டோம் பேராசையில். சோம்பல் ஒன்று பேராசை. அதுதான் வைரஸ். அந்த வைரஸ் புத்துணர்ச்சியோடு இருக்கிற பரம்பொருள் நாமெல்லாம் ஆன்மாக்கள், ஆதிசக்தியின் அதிக உன்னதமான ரூபங்கள் நாம் தான், தேவதேவிகள். நமக்குள்ளே வைரஸ் போட்டால் என்னாகும்? மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வைரஸ் போட்டால் என்னாகும்? அதை தான் ஆயிருக்குது உங்களுக்கெல்லாம். மனிதன் என்பவன் மாயையில் சிக்கி முட்டாளாகி விட்டான். இதுதான் உண்மை. அந்த மாதா ஆதிசக்தி வந்து ஆதிசக்தி கொடுத்துருக்குது. நீங்கள் உங்களையும் சுத்தப்படுத்துங்க. சூரிய ஒளியில் இருந்தாவே சுத்தமாயிடும் எல்லாமே. கடவுள் எங்கே அந்த 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 என்னப்பா ஒளி எங்கன்னு டெய்லி தேடுறோமே, அதான் உதிச்சு அது காமிக்குதே, நான் தான் கடவுள்னு. இன்னும் எந்த கடவுளை கும்பிட்றீங்க? பொங்கலுக்கு மட்டும்தான் கும்பிட்றதா பூமியை, பூமி தாயை, சந்திரனை? தினநித்தியமும் கும்பிடணும். முதல் மாதா பிதா குரு தெய்வம். என்ன அதுக்கு அர்த்தம்? மாதாவை கும்பிடணும், பிதாவை கும்பிடணும், குரு என்ன மாதிரி குரு உபதேசம் பண்ணுற குருவை கும்பிடணும், அப்புறம் வணங்கணும். தெய்வம்னா என்ன? சம் டோட்டல் ஆஃப் எவ்ரி திங். நீங்கள் காண்பதெல்லாம் தெய்வத்தின் ரூபம்தான். என்னென்னா காண்றீங்க அதெல்லாம் தெய்வத்தின் ரூபம்தான். தெய்வத்தின் ரூபம் கிடையாதா? அதை சக்தி இருக்கிறதுனால தான் மானிட ஜன்மம் இருக்குது, செடி இருக்குது, தென்னை மரம், முக்கணிகள் எல்லாமே தெய்வத்தின் ரூபம் தாயா. எல்லாமே ஓங்காரத்தின் ரூபம் தான். வணங்கணும். தெய்வம் என்றால் அனைத்துமே நீங்கள் காண்பதெல்லாம் தெய்வம்தான். முதலில் உங்கள் கூட இருக்கிற குடும்பத்தாரை வணங்க வேண்டும். எந்திரிச்ச ஒன்றும் தாய் தந்தையை வணங்கி பூ பறித்து போடுங்கள் அவர் பாதத்தில். இதுதான் மாதா பிதா குரு தெய்வம். ப்ராக்டிக்கல். பூ பறித்து போடுங்கள். பாத பூஜையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், பூ பறித்து போடுங்கள். ஆமாம், சரியா? நெக்ஸ்ட்டு, பிள்ளைகளை வணங்க வேண்டும். குழந்தையும் தெய்வம் தானே, பிள்ளைகளையும் வணங்க வேண்டும். முதலில் பணிவு. பிள்ளைகளை வணங்கி, தாய் தந்தையை வணங்கி, மனைவியை வணங்கி, மனைவி கணவனை வணங்கி, சகோதரர்களை வணங்கி, அப்பொழுதுதான் நீங்கள் யார்? தேவதேவிகள் போல மரியாதையை கொடுத்து வாங்க வேண்டும், அன்பை கொடுத்து வாங்க வேண்டும். கொடுத்தால் கிடைக்கும். ஆம், சரியா? தேவதேவிகள் என்று உணர்ந்து விட்டால் கேட்க வேண்டாம், கொடுத்து பழகுங்கள். இதுதான் எனக்கு கொடுத்த ஆதேசம். இதுதான் பச்சை பசேருன்னு இந்த பூமியை மாற்றணும். என்ன ப்ராஜெக்ட் அது? பராசக்தி பசுமை பொங்கல் ப்ராஜெக்ட். பொங்கலுக்குள்ளே மாற்றிடலாம் ஐயா. ஒரு 2 மாதம் 3 மாதம் எங்கன்னாச்சு, ஒரே மாதத்து செடியாகிடுறது. எங்கெல்லாம் தண்ணி வசதி இருக்குதோ நல்லா கேட்டுங்க, உலகத்தில் எங்கெல்லாம் தண்ணி வசதி இருக்குதோ உங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்யுங்கய்யா. படிக்கிறது என்வாயன்மெண்டல் சயின்ஸ் சப்ஜெக்டை வைங்க. ப்ராக்டிக்கல் என்வாயன்மெண்டல் சயின்ஸ். பாட்டனி தியரி படிக்கிறதில்ல, ப்ராக்டிக்கல் டைம். இட்ஸ் டைம் டு ப்ரூவ் யுவர் ஒர்த். இட்ஸ் டைம் டு பி ப்ரூடென்ட். Your presence as Parasakti's form is to be pleasant and blissful in the most prudent way. Prudence is a protocol of your sacred heart, using which you will make your existence pleasant and others, your fellow human beings' existence pleasant. Be for Parasakti, be for pleasant, be for prudent. பரம்பொருள்
for peace. Yes, please respect Mother Adisakti. I am personifying that energy, Parampurul, Parasakti, Adisakti as mother. It is our mother. And your form of that Omgaram too. Your form of that Om, that is called Omgaram. Okay. Please respect Parasakti, Adi Parasakti. Be pleasant, be prudent, and please others so that their existence here on this beautiful Mother Earth is also pleasant. This is the only purpose of human life, if there is any purpose. It created this form, it manifested itself in the human form, the highest form of its manifestation, the most beautiful form of its manifestation. That's why I realized the human form is the beautiful biomagnetic being form of the Parasakti, Adi Parasakti, of the energy called Om. Param பொருள் என்றால் அது பராசக்தி, படைக்கிற சக்தி. அது சக்தி மட்டுமே, அழிக்கிற சக்தி கிடையாது. அந்த சக்தி அழைக்கிறது நாம் அனைவரையும். ஆம், அன்போடு அழைக்கிறது. இவ்வளோ நம்ம தப்பு பண்ணாலும் அழுக்காக இருந்தாலும் அன்போடு அழிக்கிறது. ஏனென்றால் அது படைச்சது தப்பு கிடையாது. அதை சாத்தான் நமக்குள்ளே விதைச்சு அந்த வைரஸ் தான் தப்பு. அவன் துச்ச நிலையில் தான் இருக்கிறான். ஆதிசக்தி அவனுங்க மன்னிக்க வேணுமா இருந்தான். ஆனால் அவன் அந்த லிமிட்டை தாண்டிட்டான். அவனுக்கு எப்பவுமே புண்ணு நோய் தான் அவனுக்கு. ஆமாம், நாம் எல்லாம் தேவதேவிகள். அந்த சாத்தான் கிட்ட போராட தேவையில்லை. போராடத்தக்கதுக்கு நம்ம ரேஞ்சே கிடையாது. அவன்லாம் துச்சமான நாய் கூட கிடையாது. அவன் நாயகிகள் போல நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அந்த சாத்தான் விதத்து வைரஸில் இருக்காதீங்க. அது வைரஸ் தான். ஆதிசக்தியின் பிள்ளைகள் நாம், பராசக்தியின் பிள்ளைகள் நாம், பரம்பொருளின் ரூபமே நாம், சக்தி ஸ்வரூபங்கள், தேவதேவிகள். உணருங்கள். இதைத்தான் ஆதிசக்தி எனக்கு கொடுத்த ஆதேசம். அதைத்தான் உபதேசிக்கிறேன். தூய்மை, முதலில் தூய்மை, தெளிவு, தென்பு. தூய்மை இல்லாத தெளிவில்லை, தெளிவில்லாத தென்பில்லை, தென்பில்லாமல் ஒன்றுமே இல்லை. அதாவது ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருந்தால்தான் ஆனந்தம். இந்த ஆன்மா மேலே போட்டிருக்கின்ற அழகான சட்டை, அழகான ஆடை, அது உடல். பூமியிலேருந்து வந்தது தான் உடல். உடலே கோவில், தேவே தேவலா. இதுதான் எனக்கு கொடுத்த ஆதேசம். பொங்கலுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றிடலாம். எங்கெங்கெல்லாம் நீர் வசதி இருக்கின்றதோ அங்கங்கெல்லாம் அதிகமான செடிகளை விளைச்சி எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் தேவையோ புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. அரை மணி நேரமாவது, ஒரு மணி நேரமாவது அங்கேயும் எல்லாம் குழிகளை தோண்டி வச்சுக்கணும். விதைகளை வைக்க, இந்த செடிகளை வைக்கணும். அதுபோக தாஜி, என் குருவாக இருந்த தாஜி, இப்போ அவர் என் சீடர். அப்படி தான். அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ புரியாது. ஆமாம், தாஜி கமலேஷ் டி பட்டேல் கான்ஹாவிலே அந்த புறம்போக்கு நிலத்தை வாங்கி என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். கான்ஹாவை முடிஞ்சால் வசதி இருங்க போய் பாருங்கள். அட்லீஸ்ட் வீடியோவாவது பாருங்கள். ஒன்றும் இல்லை, போய் பார்த்துட்டே வாங்க. வசதி இருந்தால் மட்டும். கடமையை தவிர்த்து போகக்கூடாது. வீட்டில் யாருனா பேஷண்ட்டு வச்சுன்னு, யாருக்குன்னா பிள்ளைங்களை வச்சுன்னு கடமை இருந்தால் போய் சும்மா டைம் பாஸ் பண்ணாதீங்க. அங்கே ஓய்வு இருந்தால் மட்டுமே, பணம் வசதி இருந்தால் மட்டுமே, நீங்கள் மட்டும் இல்லாமல் கூட யாருன்னா கூட்டு போய் பார்க்குறதா பாருங்கள். பார்த்துட்டு வந்து அது வீடியோ எடுத்து போடுங்க. எல்லோரும் போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பொறுப்பானவங்க, நேரம் இருக்கிறவங்க, வசதி உள்ளவங்க போய் பார்த்துட்டு வந்து வீடியோ போட்டு காமிங்க எல்லாருக்கும். நீங்கள் உணர்ந்ததை சொல்லுங்கள். தாஜி ஐயா என்ன பண்ணியிருக்காரு, அந்த குருமகான் என்ன பண்ணியிருக்காரு அவர் பாருங்கள். புறம்போக்கு நிலத்தை வாங்கி அந்த மாதிரி பசுமையாக ஆக்கியிருக்காரு. அவரால் பண்ண முடியும்னா நீங்களும் பண்ணுங்க. அவருக்கும் இருக்குது அதே இதயம் தான், அதே மூளை தான். எல்லாம் ஞானத்தை கொடுத்துருக்காருல்ல. பிளாஸ்டிக் டப்பில் வந்து என்னப்பா பூக்கோசை விளைக்கிறது, முட்டைக்கோசை விளைக்கிறது, ஏன் சின்ன ஒரு மாங்காய் செடியை விளைச்சி அதுலேருந்து மாங்காய் விடுற மாதிரி என்னென்னவோ சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் என்னப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நான் பெங்களூரில் பிறந்தவன். தமிழ் சுத்தமாக படிக்க எழுத தெரியாது. ஏதோ அது பேசிக்கிறது. அதுதான் பேசிக்கிறது. இது ஹார்ட்வேர் மட்டும்தான். உடல் அதோட இது அனைத்துமே அதோட பொருள் தான். அந்த ஆதிசக்தியின் பொருள் தான். சுவாசம் இருந்தால் உயிர் இருந்தால் இல்லை. அந்த உயிரின் சக்தியும் அதுதான், உடலும் அதுதான், அனைத்துமே அதுதான் இருக்கின்றது. எங்கெங்கும் அதுதான் இருக்கின்றது. அதோட ரூபம்தான் நான், அதோட ரூபம்தான் நீங்களும். அப்புறமா அந்த தாஜியை என்ன பண்ணார், ஜப்பான்லலாம் சிலர் என்ன பண்ணுறாங்க,
மரம் ஒரு இடத்துல அதை வந்து வெட்டணுன்னா வெட்டுறதில்ல, அவங்க வெட்டுற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அங்கேருந்து அது நிலத்தோடு தூக்கின்னு போய் கிரேனு ட்ரக்கெல்லாம் பயன்படுத்தி எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த மாதிரி முடிஞ்சால் சின்ன சின்ன என்னப்பா ஒரு 2 அடி 3 அடி செடிங்களை ஏதாவது விளைச்சி அங்கேருந்து வேணுமெந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிற மாதிரிலாம் வசதிகள் பண்ணுங்கள். இதை தான் பண்ணணும். இப்போ முதலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த தர்மத்தை பண்ணுங்கள். கடமையை செய்யுங்க. தர்மம் கூட இல்லை, கடமை. கடமையும் தர்மமும் எல்லாம் ஒன்று தான். மனசாட்சியோடு வாழ்வது தான் தர்மம். கான்ஷியஸ்னஸ் இஸ் அ தர்மா. இதை பண்ண கடைபிடிங்க. சரியா? கடவுள் ரூபம் தான் நீங்கள். வேறு எந்த கடவுளை தேடுறீங்க? ஐயா, செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் காட் ரியலைசேஷன். விவேகானந்தர் சொல்லிட்டார். அந்த விவேகம் குருவை பேசி நீங்கள் கேட்குறதில்ல. 4 எழுத்து இந்த மெக்காலே சிஸ்டம் படித்ததுனால மக்கள் ஆகிட்டுக்கிறீங்க. மேதாவிங்க கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாட்ஸ். யூ ஆர் இன்ஃபர்மேஷன் பாட்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். யூ டோன்ட் நீட் டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங். யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ட்யூஷன். அதை விடவையா இவ்வளோலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுதான் உங்களுக்கு துன்பங்கள், டிசீஸ் எல்லாம், நோயெல்லாம் அதிகம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகம் ஆக உங்கள் மூளையில் மக்குதான் தான் அதிகமாகுது. அதான் போய் ஐசியூவில் சாப்பிட்றீங்க. ஐசியூனா என்ன? இன்டென்சிவ் கேர் யூனிட். எப்படி சாகணும்? உண்மையான ஐசியூ இன்டெலிஜென்ட் கான்ஷியஸ் யூனியன் வித் மதர் யூனிவர்ஸ், மதர் ஆதிசக்தி. அதுதான். நானே ஓம்காரம், நான் அற்புதமாக வாழ்ந்தேன், இப்போ இந்த உடலை விட்டு செல்கிறேன், ஆதிசக்தியாக இந்த அகிலத்தில் கலந்து விடுகிறேன். அதுதான் என்னப்பா சாவு என்பது. அந்த மாதிரி தான் போகணும். நோயில் போகிறதில்ல, ஹாஸ்பிட்டலில் போய் நொந்து சாப்பிட்றதில்ல. இல்லை, குடும்பத்துக்கு சொல்லிட்டு போகணும். 120 வருஷத்துலேருந்து 150 வருஷம் வாழணும். ஐயா, பேராசை எல்லாம் இல்லாமல் குழந்தைங்க மாதிரி வாழலாம். அன்னம் கொடுக்குது ஆதிசக்தி, இந்த பூமி தாய். அதை வாங்கி கம்முன்னு சாப்பிட்டு கண்ணியமாக கௌரவமாக ஆதிசக்தியை பற்றி, அந்த படைப்பை பற்றி பாடி பலகாரம் சாப்பிட்டு பல ராகங்களை பாடி பஞ்சாமிரதை சாப்பிட்டு பஞ்சபூதமாக தூய்மையாக, பஞ்சபூதம் தானேயா நீங்கள்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் உங்களுக்குள்ளவே இருக்குதே. ஆகாயத்தின் ஒரு துளிதான் நீங்கள். அதுதான் ஆன்மா. அகிலத்தின் ஒரு துளிதான் மனசாட்சியோடு அகம் கொண்டு ஆன்மாவாக பிறக்கின்றது. அதுதான் அருள் பெரும் ஜோதி. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றால் என்ன பொருள்? அந்த ஜோதி, அந்த சக்தி ஆன்மா என்று அருள் பெறுகின்றது, ஆன்மாவாக படைக்கப்படுது. தனிப்பெரும் கருணை. ஆனால் நானும் பிரம்மமும் ஒன்று என்று தனித்தனியாக தான் உணர்கின்றது. இந்த கலிகாலத்தின் இது சத்யுகத்தில் அது தனிப்பெரும் கருணை இல்லை. அது ஏற்கனவே தெரிஞ்சது தான். நானும் பிரம்மமும் ஒன்றுன்னு உணர்வோடு தான் இருக்குது. அது கலிகாலத்துக்கு பொருந்தும். அது அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றது அது கலிகாலத்துக்கு தான் பொருந்தும். கலிகாலம் முடிஞ்சு போச்சியா? கலிகாலத்தை பிடிச்சி வச்சுக்காதீங்க. அது கழிவு, கடந்து விட்டது. இப்போ நீங்கள் நடந்து நன்கு வாழுங்கள். நல்வாழ்வகத்தோடு என்னப்பா புத்துணர்ச்சியோடு பேரின்ப நிலையில், பரவச நிலையில் பராசக்தியை வணங்கி, முதல் பராசக்தியை வணங்க வேணும் இல்லையா? படிச்சிருக்குது, என்ன படிச்சிருக்குது? அப்பா பார்த்துனீங்க இல்லையா? 150 வருஷம் பார்த்து ரசிச்சுட்டு போகணும். என்னத்துக்கு படிச்சிருக்குது? நம்மள டூரு, ட்ரிப்பு, பூலோகத்தை ட்ரிப்பியா? சும்மா ஆனந்தமாக படிச்சுட்டு முக்குனைகளை பறித்து சாப்பிட்டு உண்டு பலகாரங்களை சாப்பிட்டு பல ராகத்தை பாடிட்டு போயினேக்கிறோம். ஒன்றொன்னே பாடினேக்கலாம். 150 வருஷம் கொண்டாட்டமாக கோலாகலமாக இருந்து கொண்டாடிட்டு போகணும். நல்வாழ்வகத்தோடு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் அளவோடு முறையோடு வேதாதி மகரிஷியா சொன்னபடி அவர் புத்தகம்லாம் படித்து தெளிவாயிடுங்க. ஆமாம், இப்போ தியானம் பண்ணுற நிலை நேரம் வந்தாச்சு. தூய்மை நம்ம சுத்திகரணம் பண்ணிக்கிற நேரமாச்சு. ஹார்ட்ஃபுல்னஸ் சிஸ்டம் அதை கடைப்பிடிங்கள். இலவசமாக சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஐயா தாஜி. என்னது? ஹார்ட்ஃபுல்னஸ் கைடட் ரிலாக்ஸேஷன், ஹார்ட்ஃபுல்னஸ் கைடட் மெடிடேஷன், ஹார்ட்ஃபுல்னஸ் கைடட் க்ளீனிங், எல்லா மொழியிலையும் இருக்குது. போட்டு கேட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கய்யா. பராசக்தி இங்கும் உண்டு. அதுதான் நமக்கு குரு. அதோட ரூபம் தான் நாம். இந்த குருன்றதே கான்செப்ட் போயிடணும் ஐயா. கடைசி குரு நான் தான் இந்த உலகத்துக்கு. குரு கான்செப்டே போயிடணும். என்ன குரு? அதான் உங்களுக்குள்ளும் அந்த பராசக்தி இருக்குது. ஒரு செல்லையும் இருக்குது பராசக்தி. அதனால தான் உயிர் வாழ்ந்துருக்கிறீங்க. அது வைரஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வைரஸை தூக்கி போடுங்க. வைரஸ் ரிமூவல் ஆகிடுச்சு. அது நான் வேறு வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அதை கேட்டாவே ஆகிடும். இதுலேயும்
வைரஸ் ரிமூவல் ஆகிடுச்சு. ஞானம் கொடுத்துட்டேன் நான். அதுக்கு கொடுத்துச்சு ஆதேசம். நான் பண்ணிட்டேன் உபதேசம். உபநயனம் ஆயிடுச்சு. கண் தெரிஞ்சிருச்சு. கண் மூடல, உங்களுக்கு கண் தெரிந்தாச்சு. அந்த கண்ணனை போல், முக்கண்ணனை போல், கந்தனை போல், கிறிஸ்தரை போல் கொண்டாடி வாங்கய்யா. ஆமாம், நன்றி. என்ன ப்ராஜெக்ட்டு? பராசக்தி பசுமை பொங்கல் ப்ராஜெக்ட் முடிச்சு காமிங்க. ஆமாம், அந்த பராசக்தி நம்மளெல்லாம் ஆனந்தமாக வச்சுக்கோம். அது ஆனந்த நிலையில் தான் இருக்குது. நம்ம தான் இப்படி அடங்கா பிராரிங்களாக மாறிட்டோம். ஆதிசக்தி பிள்ளைங்களாக மாறுங்க, சிரிங்க, கொண்டாடுங்க. எப்படி இருக்கணும்? அன்பென்றால் என்ன? அன்பென்றால் நம் நல்வாழ்வகத்தை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும், பிறர் நல்வாழ்வகத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் அன்பு. ஒருத்தரும் பசி பட்டினியாக இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கும் நோய் என்பதே கிடையாது. ஆனந்த நிலையில் தான் எல்லாம் இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். இல்லைனா பராசக்தி பிள்ளைங்கள் நீங்கள் அழகாப்பிடாரீங்களா நீங்கள்? இல்லை, ஆதிசக்தி பிள்ளைகள். ஆதிசக்தி போல தான் இருக்க வேண்டும். சக்தி சுரூபமாக இருக்க வேண்டும். தேவதேவிகளாக இருக்க வேண்டும். ப்ராஜெக்டை முடித்து பரிசு வாங்குங்க. என்ன ஆனந்தம், ஆரோக்கியம், அட்டகாசம் பண்ணுங்கள். நன்றி.